குழந்தைங்க கீழே வந்துட்டால் முதல்ல பீடியாட்ரிக் டாக்டர்கிட்ட தான் கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு பதிலாக பிறவி குறைபாடுனால வர கோணைக்கால் வியாதியெல்லாம் சரி பண்ணிடலாம். அதே என்னை பொறுத்தவரை மட்டும் கிட்ஸ் ஆர் நாட் அ மினியேச்சர் அடல்ட். Hi, I am Dr. Prabhakaran, MS Orthopedics, Fellowship Trained Pediatric Orthopedic Surgeon. Orthopedicsங்கிற டேர்ம் வந்து நீங்கள் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஆர்த்தோ ப்ளஸ் பீடிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்த்தோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக் இட் ஸ்ட்ரைட்டு, பீடிக்ஸ்னா வந்து குழந்தைங்க பீடியாட்ரிக் பாப்புலேஷனை குறிக்கிறது தான். பிஃபோர் 19th centuries வந்து குழந்தைங்களுக்கு வர பெண்டான கால் கை இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சது தான் ஆர்த்தோபெடிக்ஸ். டுவர்ட்ஸ் 19th century டியூ டு த டெவலப்மெண்ட்ஸ் இன் வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்னால இது ரொம்ப அடல்ட் ஓரியன்டாக போயிடுச்சு. பட் ஆர்த்தோபெடிக்ஸுங்கிற டேர்ம் வந்து கண்டுபிடிச்சதே வந்து பீடியாட்ரிக் பாப்புலேஷனை ட்ரீட் பண்ணுறதுக்காக தான். எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது, என்னோட அத்தை பையனை வந்து ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவனுக்கு 5 வயசில் வந்து அவனோட எல்போ கிட்ட வந்து ஒரு அடிபட்டுருந்துச்சு. அதுக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு கட்டை போட்டுட்டு அவங்க வந்து ஒரு 6 வீக்ஸுக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவை போய் கட்டு போட்டு வந்தாங்க. இப்போ வந்து அவன் 12 இயர்ஸில் வந்து எக்ஸாம் இதெல்லாம் எழுத போகும்போது அவனால் வந்து கையை வந்து நார்மலாக இப்படி திருப்பி கையில் வந்து அவனால் எழுத முடியல, கம்ப்ளீட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. இதுக்கு வந்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பீடியாட்ரிக் பாப்புலேஷனில் எந்த டிகிரியில் வச்சு கட்டு போட்டால் அவங்க வளரும்போது அது வந்து பர்ஃபெக்ட்லி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அவங்களோட மூமெண்ட்ஸை வந்து எப்படி வந்து நம்ம பர்ஃபெக்டாக ரீகெயின் பண்ண முடியுங்கிறத அக்யூரேட்டாக பண்ணுறது தான் பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிக்ஸ். பிறவி குறைபாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மோர் காமனாக 1000 பேத்தில் ஒருத்தருக்கு வர்றது பார்த்தீங்கன்னா கோணைக்கால் வியாதி, சிடிஇவின்னு சொல்கிற கோணைக்கால் வியாதி. அடுத்து காமனாக வர்றது பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சி குறைபாடுனால இருக்க கை கால் வளைவுகள். அதுக்கப்புறம் வந்து விட்டமின் டெஃபிஷியன்சியில் ரிக்கெட்ஸ்ன்னு சொல்கிற விட்டமின் டி டெஃபிஷியன்சியில் வர கால் கை இதெல்லாம் வந்து வேரஸ் வேல்கஸ்ன்னு கை வளைஞ்சு கால் வளைஞ்சு இருக்கிறதுனால வர டிஃபார்மிட்டிஸ் தான் மோஸ்ட் காமனாக வர பீடியாட்ரிக் டிஃபார்மிட்டிஸ். கண்டிப்பாக வந்து இந்த கோணைக்கால் வியாதி இதெல்லாம் வந்து நம்ம டே 1 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு வளைஞ்ச மரத்தை வந்து பக்கத்தில் வந்து ஒரு குச்சை வச்சு கட்டிகிட்டே இருந்தோம்னா அது வளர ஸ்ட்ரெயிட் ஆகுதோ, அதே மாதிரி இந்த காலில் வர வளைவுகள்லாம் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் அட்ரஸ் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ, அவங்க வந்து நார்மல் கிட் எப்படி ஓடியாடுறாங்களோ அதே மாதிரியான ஒரு லைஃப்பை வந்து கொடுக்க முடியும். இதே வந்து நம்ம ஒரு ட்ராமானாலேயோ இல்லை அடிபட்டு வர டிஃபார்மிட்டிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம கன்சர்வேட்டிவாக பண்ண முடியாதப்போ சில டைம் வந்து சர்ஜிக்கலாக வந்து ஸ்ட்ரெயிட் பண்ண முடியும். என்னை பொறுத்தவரை மட்டும் கிட்ஸ் ஆர் நாட் அ மினியேச்சர் அடல்ட்ஸ். ஒரு 45 வயசு மனுஷனுக்கு கை கால் உடஞ்சி அவங்களுக்கு பிளேட்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸ் வைக்கிற மாதிரி கிட்ஸுக்கு வந்து நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களோட எல்லா போனோட எண்ட்ஸ்லேயும் குருத்தெலும்பு வளர்கிறதுக்கான குருத்தெலும்பு இருக்குது. அந்த குருத்தெலும்போட வளர்ச்சியையும் இந்த ஃப்ராக்சரோட ஆங்கிளையும் கால்குலேட் பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தே ஹாவ் அ பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிக்ஸில் ஒரே ஒரு பிரின்சிபல் தான், மேக் இட் ஸ்ட்ரைட் பிஃபோர் இட் பெண்ட்ஸ்.